ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி பற்றி பார்க்கலாம் வாங்க. மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் கொண்டாடப்படுறதான் இந்த வைகுண்ட ஏகாதசி. வருஷத்தில் மற்ற மாதத்தில் வர ஏகாதசியை காட்டிலும் இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்பவுமே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. திருமாலின் இருப்பிடமாக கருதுகிற வைகுண்டத்தோட கதவுகள் இன்னைக்கு தான், அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் திறக்கப்படுறதா நம்பப்படுது. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு உறங்காது கண் விழித்து திருமாலோட புகழ் பாடி கோயிலுக்கு போகணும், விரதமும் இருக்கணும். திருவரங்கம் கோயிலில் இந்த நாளில் இதுக்கு முன்னாடி வர, அதாவது முந்தைய 10 நாட்களை பகல் 10ன்னு சொல்கிறாங்க, பிந்தைய 10 நாட்களை ராப்பத்து அப்படின்னு சொல்லி சிறப்பாக விழாலாம் கொண்டாடுறாங்க. மார்கழி மாதத்தை தேவர்களோட உஷக்காலம் அப்படின்னு சொல்கிற அதிகாலை நேரமாக இருக்காங்க. அப்போ அதிகாலை நேரமாக இருக்கிறதால வைகுண்ட வாசல்கள் திறந்தே இருக்கிறதால பகவான் அந்த வழியாக வெளியே வந்து காட்சி தர நாள் தான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு முழுவதுமே கண் விழித்தால் பாவங்கள் விலகும், மோட்சம் கிடைக்கணும் நம்பப்படுது. பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்து வச்சிடணும். ஏகாதசி விரதத்தப்போ பறிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இரவு ஃபுல்லாக கண் விழிக்கும் போது அந்த பெருமாளோட பெருமைகளை பேசணும், பாடல்கள் பாடி தான் அந்த இரவு பொழுதை கழிக்கணும். மறுநாள் துவாதசி அன்னைக்கு 21 காய்கள்லாம் உணவில் சாப்பிடணும். எல்லாத்தையும் போட்டு அதில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் கண்டிப்பாக இடம்பெறணும். 30 முக்கோடி தேவர்களும் இந்த விரதத்தை கடைபிடிச்சதா